இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திட்டம் போட்டு ஒரு குப்பத்து பையன் நம்ம வீட்டு பொண்ணை ஏமாத்திட்டான்னு வைங்களேன் மாப்ள. நீங்க சொன்ன மாதிரி நம்ம பொண்ணு அப்படி கிடையவே கிடையாதுதான், அதுல டவுட் இல்ல. ஆனா அப்படி ஒருத்த ஏமாத்திட்டா என்ன பண்ணுவீங்க? அவனை கட்டி வச்சிருவீங்களா? சொல்லுங்க மாப்ள. அவனை கண்டன் துண்டமா வெட்டி போடுவேன் தவிர அந்த குப்பத்தை பையன் அவளை கட்டி கொடுக்க மாட்டேன். போதுமா? எஸ். நாளைக்கு மாப்பிள்ளை ஒருத்த வருவான்ல, அவனே நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இல்லைன்னா சித்தப்பாய ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அடிச்சு விரட்டி விட்டுருவேன். அதை விட்டு குப்பத்து பையனை கட்டி கொடுக்க எப்படி சம்மதிப்பேன்? சும்மா குப்போன்னு சொன்னதை இவங்க ஏதாவது பர்சனலா தப்பா எடுத்துக்கிட்டாங்களா? ஐயோ, கேட்டிங்களா சித்தப்பா? வெட்டி போட்டுருவானா? நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். எங்க இந்த விஷயத்துல கதிர்க்கும் சத்யாக்கும் பிரபு சப்போர்ட்டா இருந்துருவனோன்னு. இப்ப அந்த கவலையே இல்லம்மா. அந்த குப்பத்து பையனுக்கு இந்த குப்பை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இவனே அவளை அடிச்சு வெளியில அனுப்பிச்சிருவான். இது போதுமா, நாம இனி என்ன வேணா செய்யலாம். நம்ம ஒன்று சொல்ல போய் அதுவா ஒன்று ஆயிடுச்சு. ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க போல இருக்கு. இவங்களை இப்போ எப்படி சமாதானப்படுத்துறது? ஏங்க, நான் எதுக்கு சொன்னேன், ஏன் சொன்னேன்னு தெரியாம நீங்க எங்க இப்ப கோச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறது தப்பு தானேங்க? அது தப்புதான். ஆனா ஏமாத்துறவன் குப்பத்துக்காரனாதான் இருப்பான்னு நினைக்கிறீங்கல்ல, அதுதான் ரொம்ப தப்பா இருக்கு. அது நான் உங்களை பொறுத்த வரைக்கும் பணக்காரங்களா நல்லவங்க, ஏழைங்களா ஏமாத்துறவங்க இல்ல? ஐயோ ஏங்க, அப்படி இல்லைங்க. நான் அப்படிலாம் நினைச்சு சொல்லலைங்க. சொல்லிட்டு இல்லன்னு சொல்லாதவள் பேபி, அது இன்னும் கோவமாக்குது. இல்லைங்க. இத பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், என்ன விட்டுரு.
ரவுடி பேபி தூங்கிட்டாங்களா? தூங்குனாலும் பரவாயில்ல, இவங்களை எழுப்பி மருதாணி வச்சு எப்படியாவது இவங்களை சமாதானப்படுத்தணும். ரவுடி பேபி, ரவுடி பேபி எங்க? என்ன கொஞ்சம் எந்திரிங்களேன். எதுக்கு? ஏங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், எந்திரிங்க. ராத்திரி 11 மணிக்கு என்ன சர்ப்ரைஸ்? எந்திரிச்சுதான் பாருங்களேன். எனக்கு ஒரு சர்ப்ரைஸும் தேவையில்ல. ஏங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு கொண்டு வந்துக்கிறானா? என்ன கொண்டு வந்திருப்பான்? ப்ளீஸ் ரவுடி பேபி, ப்ளீஸ்ங்க எந்திரிங்க. என்ன சொல்லு? கண்ணை மூடுங்க, மூடுங்க. டுவன்டா டுவை. கண்ணை திறந்து பாருங்க. என்ன இது? புதினா சட்னியா? சட்னியா? நல்ல வேலை, நம்மள வேற மாட்டு சாணியான்னு கேட்காம போயிட்டாங்களே. இந்நேரத்துக்கு புதினா சட்னி எடுத்துன்னு வந்து சர்ப்ரைஸ் சொல்லிருக்கிறியா நீ? லூஸ் ஆயிட்டியா அமிர்தபி நீ? எனக்கு புதினா சட்னினாலே பிடிக்காது. ஏங்க, நல்லா பாருங்க, இது மருதாணிங்க. மருதானியா? இது எதுக்கு இப்ப எத்தனை வந்துக்கிற? ஏங்க, நாளைக்கு சௌமியா பொண்ணு பார்க்க வராங்களே, அப்ப உங்க கையில மருதாணி வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். சௌமியா தானே பொண்ணு பார்க்க வராங்க, அப்ப சௌமியா கொண்டு போய் கொடு. ஏங்க, என்னங்க, நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு பறிச்சு இஷ்டப்பட்டு அரைச்சு கொண்டு வந்தா இப்படி சொல்றீங்க? இந்நேரத்துக்கு எங்க போய் மருதானிய பறிச்சா? அது நான் ஈவினிங் பறிச்சேன், இப்ப அரைச்சேன். கரெக்ட் தானேங்க? சரி, அப்படி வை, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். இத நான் தான் உங்க கையில வச்சு விடுவேன், அதுவும் இப்பவே. கை காட்டுங்க. இல்ல, இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதான். என்ன விஷயம்? அது இப்ப நான் உங்களுக்கு மருதாணி வச்சு விட்டா உங்களுக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு அது செவக்கதுல தெரிஞ்சிடும். நீ என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறன்னு எனக்கு தெரிய மாட்டுது. வேணா உனக்கு நான் போட்டு விட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். ஆக்சுவலி நான் மாத்தி சொல்லிட்டேன். இத நான் போட்டா நான் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கேன்னு தெரியும். ஓ, அப்படியா? ஆமா. அப்படின்னா நீ வச்சு விடு, நீ எவ்வளவு அன்பா இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கலாம்.